ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் vlog சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம vlogல எங்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிறைய 2-3 வீடியோஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இவன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட். இன்னைக்கு எங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் கூட. அதை நான் இப்போ சொல்ல போறதுல நான் லாஸ்ட்ல சொல்லுவேன். நான் என்னங்கிறத லாஸ்ட் சொல்றேன். இப்போ இவனை இப்போ நான் கூப்பிட வந்திருக்கேன். அடுத்து இன்னொன்னு ஒரு நாயை கூப்பிட போறேன். குட்டி டிராகன் சொன்னா புரியாது. அது நம்ம நாகராசு. அவனுக்கு நாங்க வச்ச பேரு குட்டி டிராகன். அது என்ன விவரம்ன்றத நான் அவனுக்கே அந்த டிராகன் படத்தை பார்த்து வச்சுக்கிட்டான். அவனே இந்த டிராகன் படத்தை பார்த்துட்டு வச்சுக்கிட்டான். சோ இப்போ நம்ம இப்ப அவனை போய் பிக்கப் பண்ண போறோம். பிக்கப் பண்ணிட்டு அடுத்தடுத்து இந்த விளாக் எதை பத்தி என்ன விஷயங்கிறத நாங்க போக போக கண்டினியூ பண்றோம். ஆளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத பேர் வச்சிருக்கான் குட்டி டிராகன். சரி, அவன் வச்சுக்கிட்டோம். சரி, நம்ம சேனலுக்கு அவாய்ட் பண்றான்ல. அடியா சரி, அதுக்கு என்னன்னு கேட்டுருவோம். நம்ம சேனல் யாரும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுக்கவே மாட்டான். கக்கூஸ்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லி இதை புழுவோம் பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு புழுவிட்டே இருப்பான். புளிச்சிட்டு இருப்பான். இந்த வீடியோல போகல. இந்த வீடியோல எங்களை மீறி கோபத்துல 2-3 கெட்ட வார்த்தைகள் நிறைய வரும். அதெல்லாம் நாங்க பீப் போட்டு நாங்க முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இவன் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். அந்தா நிக்காம பாருங்க, எப்படி நிக்காம பாருங்க, தெரியுதா? இந்த வீடியோல கருப்பா தெரியும் பாருங்க. எப்படி நடந்து போறான் பாருங்க. அவசரம் போட்டு போறான் பாருங்க. வரமாட்டுங்க, வராம எங்க போறான்? எவ்வளவு கொழுப்பு இருக்கும். கூப்பிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு போறான். இந்தா வீடு எங்க இந்தா இருக்குல்ல, இங்கதான். ஆனா வீட்டுக்குள்ள நாய் வேற வளர்க்காத, அவுத்து விட்டுருக்கானா என்னன்னு தெரியல. அதுதான் பயமா இருக்கு. என்ன வருது? திடீர்னு கேட்டை திறந்துடக்கூடாது. பழி வாங்குறேன்னு சொல்லி கேட்டது எதுவும் திறந்துடக்கூடாது. எப்பா ஹலோ ஹலோ, ஏழு கீழே வாழ போற, கீழே இறங்கு. ஆமா, போய் காபி சீனியும் இப்போ வீடியோ ரெக்கார்ட்ல தான்ப்பா இருக்கு. நீ என்ன பேசுறியா? ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஒழுங்குமுறையா கீழே வா. ஒரு வாரம் சொல்லிட்டு இருக்கேன். சனிக்கிழமை ஒரு வேலை இருக்கு, ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாரம் இங்க பாரு, இங்க பாருங்க, 6 டவுஸ் கீழே இறங்கு. இங்க பாத்தீங்களா? இதான் வளர்க்குற நாய்க்குட்டி. இப்ப அது வெளியே வந்துச்சுன்னா கடிச்சு போதறிடும். ஆமா, ஜட்டி போட்டு வந்திருக்கான் பாருங்க. இதான் ஃபேஷன். ஓட்ட கிடக்கு. நீ கட் பண்ணிட்டாங்க. நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரண்டா குளிச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம் இவன் வர்றானா இல்லையான்னு பார்ப்போம். இல்லாட்டி வீட்டுக்கு பூந்து இந்த நாயெல்லாம் எது கண்டுக்கவே மாட்டேன். உள்ள போய் இவனை கூட்டிட்டு குட்டி டிராகன் போங்க. அந்த பாப்பி பார்க்க அழகா இருக்காலும். இப்ப நான் எங்க இருக்கேன்னா, தாளையத்துல இருக்கேன். அதாவது திருநெல்வேலி சங்கர் நகர்ல இருக்கேன். இங்க என்ன ஃபேமஸ்னா, இங்கதான் பக்கத்துல சங்கர் சிமெண்ட் ஃபேக்டரியே இருக்கு. ஸோ இங்க இருந்துதான் சிமெண்ட் தயாரிச்சு இந்த பல ஊர்களுக்கு கொண்டு போவாங்க. இது நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் இவனெல்லாம் நிறைய தடவை கூப்பிட வருவேன். அப்போலாம் இந்த இடம்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மழை காலம்னு வந்துட்டான்னு பாருங்களேன். இந்த இடத்துல சரியா ஒரு பெரிய ஓடை ஒன்று இருக்கு. அந்த சைட்ல சுத்தி வயக்காடுலாம் இருக்கு. அப்புறம் இந்த சைடு ஒரு வயக்காடு, அப்புறம் மாட்டு சந்தை அந்த மாதிரி இருக்கு. ஸோ தண்ணி எல்லாம் சூப்பரா போகும். இந்த மழை டைம்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து தண்ணி அப்படியே ஓடும். நான் இவெல்லாம் தினமும் அங்க இருந்தா குளிப்பான். வீட்டுல தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி போற இடத்துல சட்டை இல்லாம டவுசர் இல்லாம குளிச்சிட்டு இருப்பான் தலைவன். அந்த அளவுக்கு நமக்கே குளிக்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். A few minutes later. 1 hour later. பாடியா இன்னும் 10 நிமிஷம் வரும். போய் இன்னும் 12 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் அவன் வரல. அது மட்டும் இல்லாம இந்த தெருவுல போறவங்க, இந்த ரோட்ல போறவங்கலாம் எங்களை ஒரு மாதிரி பாக்காங்க.
இவன் ஏதோ சம்பவம் தான் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. ஏன் ஒரு மாதிரி பாக்காங்க பாட்டி ஒரு மாதிரி பாக்கு. அடிக்காது டேய் ஓனர் தயவு செய்து என்னை எப்படி தூக்காதடா, எனக்கு சேம் பொப்பிஷமா இருக்கு. அலி யாம்டா அடிக்காதுற நாமத்தை போட்டு வச்சிருக்க. ஆமா ஏன் நாமத்தை போட்டுருக்க சேட்டுனாயா பெண்ணுல இவன் போட சோத்து தாண்டி கண்டவங்கிட்ட எல்லாம் கேவலப்பட வேண்டியதா இருக்கு. டேய் ஓனர் தயவு செய்து விட்டுருதா, நான் வீட்டுக்கு போறேன். ஒவ்வொருத்தரும் பார்த்தா பைக்கா இருக்கானுங்க, என்னது புரிஞ்சிட போறானுங்க. பெண்ணுனால நான் பெண்ணை போட்டு வைக்கணும்ல. சேட்டுக்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க. பொட்டு இப்படி வச்சு நான் பாத்துருக்கேன், இப்படி விட்டு நான் பாத்துக்கே இல்லையா. அப்பா வச்ச பொட்டி எப்படி. டேய் ஓனர் என்ன கீழே இறக்கிடுறான், அந்த வெள்ளை பண்ணியா உண்டல நாக்கிறது என்னையே கலாச்சிட்டான். ஓ அப்ப எனக்கு பொட்டு வச்சு கொடுத்தது, அதனால கண்டவங்கிட்ட எல்லாம் நான் கேவலப்பட வேண்டியதா இருக்கு. என்ன கீழே இறக்கிடுறா, சும்மா விளையாட்டுக்கு தான் என்ன கீழே இறக்கி விட்றா சாமி. போட்டா டாடி சி சுஸ்மிதா சுஸ்மிதாவா சுசு சி சுசு அப்படிதான் போடுவா சுசு. ஏய் நல்ல வேலை, நான் வேற ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். சரி வச்சுட்டு வா, இதையும் தாத்தா கொண்டு வர போற. சரி ஒரு கேள்வி, இவ்வளவு நேரம் ஆச்சு ஏன் இவ்வளவு நேரம் சோக்கா இருக்கு அந்த சட்டையில. இவனுக்கு குட்டி டிராகன் பேர் வச்சதுல எந்த தப்பும் இல்ல. எதுக்கு நான் குட்டி டிராகன் வச்சதை நான் இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா காலேஜ்ல ஒரு பையனை அடிச்சு விட்டான், படிக்கும் போது கூட படிக்கிற பையனை வந்து அடிச்சு விட்டான். அதனால காலேஜ்ல இருக்க பசங்க எல்லாம் இவனை வந்து குட்டி டிராகன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல தலைவனு கேட்டுட்டான். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில ஒரு சோஃபா வீடியோ இருக்கும், அதுலயே வந்து இவன் வந்து நடிச்சிருப்பான். அதுல இருந்து இவனோட வந்து குட்டி டிராகன் பேர் வச்சாச்சு. இவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் கீழே டேக் பண்றேன், நான் ஃபாலோ கொடுத்துருந்தேன். நெல்லை 360. ஆமா நெல்லை 360. ஆமாமா நம்ம நெல்லை 360 சேனல் இருக்கணும், உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நினைக்கிறேன் அவரோட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கான் தலைவன், ஒரு சின்ன ஒரு கேம்பியர் ரோல் பண்ணிருக்கான். அதுல வந்து அவர் வச்ச ஒரு குட்டி உண்டு செல்ல பேரு. ஆமா ரொம்ப வெக்கப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் இப்போ நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ கோயிலுக்கு நாங்க என்ன விஷயமா வந்தோங்கிறத நான் உள்ள போய் நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். இப்போ திருநெல்வேலி தாளையத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ வந்து என்ன விஷயம்னு எங்களுக்கும் சொல்றதுக்கு ஆர்வமா இருக்கு, நீங்களும் வந்து சஸ்பென்ஸோட இருக்கீங்க. நாங்க உள்ள போய் நான் சொல்லுங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன விஷயத்துக்கு வந்தோம்னா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு பேர் வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் வந்து ஆலப்புறம் தமிழ்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வந்து இப்போ பூஜையை போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். வந்து நாங்கள் பூஜையாக ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய பெரிய நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க போகிறோம். அதனால உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மெயின் ஆகணும். இப்போ நாங்கள் போய் நாங்கள் பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கோம், அது என்ன டைட்டில், அது ஃபோட்டோலாம் நாங்கள் வச்சிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறோம். சரிங்களா? That's right. Yeah. வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. ஸோ இதான் எங்க ஷார்ட் ஃபிலிம்கான அந்த கிளாப் போர்டு. இது நம்ம சேனல் லோகோ. இதுதான் நம்ம சேனல் லோகோ. ஸோ ஆலப்புறம் தமிழ்னு பாரதியார் வச்சு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் பூஜையெல்லாம் போட்டுட்டு இது நாங்கள் இது இப்போ பேசிருக்கோம். இப்போ நாங்கள் உள்ள வச்சு நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில் வச்சு பேச வேண்டாங்கிறதுனால நாங்கள் இங்கே வச்சு பேசுகிறோம். ஸோ பாருவாங்க, நாங்களோட என்னோட ஷார்ட் ஃபிலிமோட அந்த ஐடி வந்து நாங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறோம், யூடியூப் சேனல் மென்ஷன் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தரணும். இன்னும் நாங்கள் இது வந்து பேர் எழுதலை, நாங்கள் என்ன கதை எழுத போகிறோம், என்ன பேர் எழுத போகிறோம்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக அதை எழுதி நம்மளுக்கு காட்டுறோம். ஸோ இன்னும் வந்து கிளாப் மட்டும் அடிக்கல, அதை வந்து நாங்கள் எழுதிட்டு நாங்கள் சாமி முன்னாடி வச்சு ஒரு சின்னதாக ஒரு கிளாப் எடுப்போம். ஆமாம், இன்னும் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதான் ஆசை. இது வந்து இவன் தான் டேரக்டர், இவனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் கூட இருந்தோம், நண்பர்களாக நாங்கள் இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இவனுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் தேவைன்னா அதுக்கு நான் பண்ணுறேன். அதனால நாங்கள் தான் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மெயின் காரணம் இவன் தான். ஸோ இவனோட உழைப்பு தான் எல்லாமே காரணம். இவன் உழைப்பால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும். நம்ம பூஜை எல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம சேனல்லையும் வந்து போர்டில் எழுதியிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அது மேலும் போல நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதான் நேம் எடுத்துக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கிளாப் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் உங்களை ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் இப்போதான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காண்டி பூஜை ஆரம்பிச்சிருக்கான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் கீழே வந்து சேனலோட ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் ஐடி நாங்கள் எல்லாமே நாங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பாதுகாங்க. இப்போ வந்து நாங்கள் சாமி முன்னாடி ஒரு சின்னதாக கிளாப் அடிச்சு வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றோம். ஓகே மேம்.